பொங்கல் சார், நீங்கள் இந்த அதிமுக நிலைப்பாட்டில் இருந்து பொதுவான ஒரு மூத்த ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு கருத்து சொல்லுங்கள். இன்றைக்கி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கூறி தமிழக வெற்றி கழகம் அனைவருக்கும் அழைப்பு விடுத்து விட்டது. இதில் நம்ம 2016ஐயும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒன்று இதில் இப்போதைக்கு இந்த கோரிக்கைகளை உடன்பட்டு இருக்கக்கூடியது, வலிமையாக அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடியது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் வலியுறுத்துறாங்க. ஒன்று, அதிமுக கூட்டணியில் வரப்போகிற அந்த தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி ஆட்சின்னு வலியுறுத்துறாங்க. தாவேகா, தேமுதிக, பாமக, காங்கிரஸ் இப்படி ஒரு அணி உருவாகிட்டால் அந்த அணியானது 2016 விஜயகாந்த் தலைமையில் உருவான அணியை விட வலிமையான அணியாக இன்று அது இருக்குமா இருக்காதா? அதாவது சார், எந்த ஒரு அரசியல் இப்ப நீங்க பிசிகா அல்லது கம்யூனிஸ்டுகள் இல்ல காங்கிரஸ் கட்சி இல்ல எடுத்து சில கட்சி எல்லாமே ஒரு கட்சி பூரா கணக்கு போட்டுங்க. எந்த கட்சிக்கும் ஒரு 2% மேல் வாக்கு கிடையாது. அதாவது ஒரு கட்டமைப்பு இமேஜ் தான் கூடுதல் ஒழிய, இமேஜால் ஆஹா வலிமையான அணி என்று பேசப்படுகிறது ஒழிய அவர்கள் பலத்தால் அல்ல. ஆனால் இங்க அப்படி இல்ல. பிஜேபிக்கு கணிசமான வாக்குண்டு, அதிமுக மிகப்பெரிய வாக்கு உண்டு. இன்னொன்று, அந்த அணி போய் அங்க விஜயோடு சேர்ந்தாலும் நிச்சயமாக திமுக வாக்குகள் பிடவிடுங்க. திமுக வாக்குகள் நிச்சயமாக பிரிக்கப்படும். இப்பவே திமுக என்ன பயம்னா, காங்கிரஸை கண்டு திமுக அச்சப்படுது. ஏன்னா இதுவரை இல்லாத காங்கிரஸ் கட்சி ஒரு கோரிக்கையை கடுமையா வைக்குதுங்க. இது மேலிருந்து அழுத்தப்படுகிற அழுத்தமா இருக்கலாமுங்க. ஆனா அதிமுகவுல நீ கடந்த 2024 தேர்தல் எடுத்துக்கங்க, நாடாளுமன்ற தேர்தலையே. அதாவது தனித்து நின்று தேமுதிக மட்டும் வைத்துக் கொண்டு 23% வாக்குகள் கூட்டணி வெட்டுதுங்க. அங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு அணி அமைத்து 12% வாக்கு வாங்குச்சு. அப்போ 41% வாக்குகளை இந்த அணி வாங்கியிருக்குங்க. அப்போ இயல்பாகவே இதனுடைய தாற்பயம் என்ன சொன்னா, இந்த அணிகள் இணையும் போதே நிச்சயமாக வெற்றியை சுலபமாக அடைந்துவிடும். எனவே திரு தினகரன் அவர்களோ இல்ல மற்றவர்களோ அந்த கோரிக்கை வைப்பது குறித்து அது அவருடைய விருப்பங்க. ஆனால் இது சாத்தியமா, மக்கள் ஏற்பார்களா, இது காலத்துக்கு ஒவ்வாமையோடு உள்ளதா என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்தான் அதிமுக முடிவெடுக்க முடிய, கூட்டணி கட்சிகள் இந்த கோரிக்கை வைப்பதாலேயே அப்படியே ஏற்கொண்டு ஆட்சி வருவதற்காகவே சமரசம் நிச்சயமாக செய்யாதுங்க. சமரசம் செய்யாது. ஓகே தான், நீங்க சொல்றது அந்த வாக்கு சதவீதம் சொன்னீங்க. அதிமுக பாஜக இரண்டும் இணைந்து 41% இருக்கு அப்படின்னு. ஆனால் அண்மை கால அந்த தேர்தல் முடிவுகள் அந்த சதவீதத்தை 2024 பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை பிரதமராக முன்னிறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் புதிய நீதி கட்சி உள்ளிட்ட புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளை, பல்வேறு சமூக கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த வாக்கு வங்கிகளை அது வாங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கென்று ஒரு தொகுதியில் அவர்கள் தனியாக நின்று வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்கு செல்வாக்கு அவர்களுக்கு இருக்குதா சார்? இந்த 18% சட்டமன்ற தேர்தலுக்கு பொருந்துமா? நீங்க இப்போ 2019ஆம் ஆண்டு இதே அணிகள் ஒன்றாக நின்று நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போது வாங்கிய வாக்கு வெறும் 19 கூட்டணியெல்லாம் சேர்ந்த. ஆனால் அன்னைக்கு வாங்கிய வாக்கு 19. ஆனா 2021 2 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்த போது 33% வாக்கு அதிமுக வாங்குச்சு. அப்ப பாருங்க, அதாவது அதிமுக மட்டுமே 14% வாக்கு கூட வாங்குதுங்க. அப்போ அதே மாதிரிதான் 24 காட்டிலும் 26 ஸ்டாலினா எடப்பாடியார் வரும்போது எடப்பாடியாருக்கு 17% வாக்குகள் கூடுதல் கிடைக்குங்க. அப்போ 41 10 56% வாக்கு கிடைக்குங்க. அப்போ மிக லாபகமாக அதிமுக வெல்லும். அதுல ஒரு 5,000 வாக்குகள் நீங்க துறையர் வந்தாரு அவங்க போச்சா கூட மிகப்பெரிய அளவுல பெரும்பான்மை வெளியாக அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுங்க. அதனால இந்த கட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வேறு மாதிரி அந்த மாதிரி இல்லை. அப்போ சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும் போது நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். இப்போ தாவேகா என்ற கட்சி, அந்த கட்சியில் அதிமுகவின் முன்னாள் தலைவர்கள் இன்று கூட நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகி, இதற்கு முன்பு செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன், நாஞ்சில் சம்பத் என பல நிர்வாகிகள் தொடர்ந்து தாவேக்காவில் போய் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். இவ்வாறு திமுகவிலிருந்தும் முக்கிய நிர்வாகிகள் போய் இணைந்திருக்கிறாங்க. இன்று திமுகவிலிருந்தும் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த கவுன்சிலர்கள் உள்ளிட்ட அந்த வட்டார பிரதிநிதி உள்ளிட்ட சிறிய அளவிலான நிர்வாகிகள், இவர்கள் அதிருப்தியாளர்கள் என்று கூறப்பட்டாலும் நிர்வாகிகள் ஆளும் கட்சியிலிருந்தும் போய் இணைகிறார்கள். இதெல்லாம் ஒரு சேஞ்ச் உருவாகிட்டு இருக்க, ஒரு மாற்றம் மக்கள் மத்தியில் அமைதியாக ஏற்பட்டு வருகிறது என்ற கருத்தை சொல்றாங்க. அது உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
சார், அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவராக கட்சியில போய் இணையவே இல்லை. அதிமுகவில் நீக்கப்பட்டவர். ஜேசிடி ஜேசிடி பிரபாகரன் அதிமுக நீக்கப்பட்டு பல ஆச்சுங்க. நீக்கிட்டா ஃபுல்லா செல்வாக்கு போயிருமா சார் கட்சியை விட்டு நீக்கிட்டா? இல்ல சார், அப்ப நீங்க செல்வாக்கு ஃபுல்லா இருந்ததுன்னா கட்சி இருப்பாங்க, ஏன் நீக்கிறாங்க? அவர் செல்வாக்கை நம்பிதான் கட்சியே இருக்குதுன்னு நினைச்சா கட்சியை நீக்குதுங்க. நீங்க நீங்க எல்லா கட்சியும் பாருங்க. நீங்க வைகோ நினைக்கிறாங்க, திமுக இருந்து எம்ஜிஆர் நினைக்கிறாங்க, அதிமுக பல தலைவர்கள் ஆரம்பி தொடங்கி நாவல தொடங்கி பல பேர் நீக்கிறாங்க. அதாவது சார், நீக்கிய தலைவர்கள் எல்லோருமே தன் பிம்பத்தை வைத்துக் கொண்டு பெருசா பேசுவாங்க. சொந்த ஊர்லயே வெல்ல முடியாது. இது வந்து திரு செங்கோட்டையனுக்கு பொருந்துங்க. அதாவது ஊடகங்கள்ல திரு செங்கோட்டையன் தமிழ்நாடு அறியப்பட்டதாக பேசப்பட்டாலும் கூட அறியப்படுவது வேறு, வாக்காளர்களிடம் வந்து வாக்குகளை பெறுவது வேறு, வித்தியாசம் இருக்குங்க. ஒரு விளம்பரம் இருக்கலாம், தமிழ்நாடு கூட தெரியும், விளம்பரம் இருக்கலாம். ஆனால் இந்த விளம்பரம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் என்று சொன்னால் திரு கமலஹாசனுக்கு கடந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுக்க வேண்டுங்க. எனவே அது ஒரு முக்கியமான விஷயமா அல்ல. எனவே இது வந்து ஒரு விளம்பர யுகம், சோசியல் மீடியா காலம்ங்க. எனவே சுலபமா செய்திகள் போய் செங்கோட்டையன் தினசரி வாதிக்கலாம் ஒழிய இல்லைன்னு சொன்னா யாருக்குமே தெரியாதுங்க. அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் வெளியேறி வேறு கட்சி சேர்வது இயல்பு. அதிமுக வேண்டாம் வெளியேற்புரை யார் செய்த யாருக்கு என்னங்க? அப்ப என்ன கவலை? இது இழப்பும் அல்ல, இது அவர்களுக்கு பிழைப்பு, அவ்வளவுதான்.